ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிக்வயர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் சைட் ஃபார் ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரெசிடென்ஷியல் பில்டிங், ஸோ இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் பார்த்தோம்னா அதோட சூப்பர் ஸ்ட்ரக்சரில் காலம்ஸ் இருக்கும், பீம்ஸ் இருக்கும், ஸ்லாப்ஸ் இருக்கும். ஸோ இந்த காலம், பீம், ஸ்லாப் எல்லாமே ஆர்சிசி மெம்பரால தான் இருக்கும். அதாவது ரீஇன்ஃபோர்ஸ்ட் சிமெண்ட் கான்கிரீட்ஸ், அதாவது கான்கிரீட்டும் இருக்கும், ஸ்டீலும் இருக்கும். இதே நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்னு எடுத்தோம்னா அதோட காலம்ஸாக இருக்கட்டும், அதோட பீம்ஸாக இருக்கட்டும், அதோட டாப் கவரிங்காக இருக்கட்டும், எல்லாமே எதில் இருக்குன்னா இட் இஸ் ஆல் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல். அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பில்டிங்கோட ஒரு ஃப்ளோரோட ஹைட்டு பார்த்தோம்னா அப் டு 3 meters வரையும் இருக்கலாம். இதே ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கோட ஹைட் பார்த்தோம்னா ஒரே ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்து அதோட சீலிங் ஹைட் ரொம்பவே அதிகமாக இருக்கும், டபுள் ஃப்ளோர், ட்ரிபிள் ஃப்ளோர் அளவுக்கு. அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் பார்த்தோம்னா காலம்ஸ் எல்லாம் நடுவில் வரும், ஏன்னா அதில் பார்ட்டிஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வரப்போகுது. இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் எல்லாம் த்ரூ அவுட் தி பெரிஃபரல் தான் வரும், மோஸ்ட்டாக பார்ட்டிஷன் வால்ஸ் எல்லாம் அதில் இருக்காது. ரெசிடென்ஷியல் பில்டிங் பார்த்தோம்னா நம்ம ரூஃப் வந்து ஃப்ளாட்டாக வச்சுருக்கோம் ஆல்மோஸ்ட். ஆனால் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸில் பார்த்தோன்னா எல்லாமே ஸ்லோப்டு சர்ஃபேஸாக கொடுத்துருப்போம், ஏன்னா அங்கே நம்ம மேலே ஒர்க் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இருக்காது. ரெயின் வாட்டர்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு நம்ம ஸ்லோப் சர்ஃபேஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ். ஸோ நம்ம அடுத்த டாபிக் உள்ள போகலாம். ரிக்வயர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் சைட் ஃபார் ரெசிடென்ஷியல் பில்டிங். அதாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த இடம் எப்படியெல்லாம் இருக்கணும். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஒரு எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வாட்டர் சப்ளை ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே இருக்க சாயில் வந்து நல்ல சாயிலாக இருக்கணும். நம்ம இருக்க போகிற ஏரியா வந்து பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்கணும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிட்டே இருக்கணும். சரி, ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்டு ஏரியா. ஸோ நம்ம எந்த இடத்துல வீடு கட்ட போகிறோமோ அது ஒரு டெவலப்டு ஏரியாவாக இருக்கணும். ஒரு டெவலப்டு ஏரியாவாக இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், நெய்பர்ஸ்லாம் நிறையா ஹவுசஸ்லாம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்பவும் எந்த ஒரு சைட் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது ஒரு டெவலப்டு ஏரியாவில் இருக்கணும். நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், ட்ரைனேஜ். ஸோ நம்ம சைட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அடுத்து நம்ம சாயில் பற்றி எஸ்பிசி பார்த்துருக்கோம், சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி. அதாவது சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அது நம்மளோட கம்ப்ளீட் பில்டிங்கோட லோடை பியர் பண்ண முடியும். ஸோ சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் சாயில் ஷுட் பி குட். அடுத்து பார்த்தோன்னா GWT, அதாவது கிரவுண்ட் வாட்டர் டேபிள். ஸோ கிரவுண்ட் வாட்டர் டேபிளோட லெவல் வந்து ஓரளவுக்கு நல்ல ஹைட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சைட்டில் வந்து தண்ணிலாம் தேங்கக்கூடாது. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா பாண்டை இது பண்ணிவிட்டு அங்கே வந்து பிளாட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து நம்ம பிளாட் வாங்கக்கூடாது. ஸோ பாண்ட்ஸ், வாட்டர் லாக்ட் ஏரியாஸ் ஷுட் பி அவாய்டட். அடுத்து பார்த்தோன்னா ஓரியன்டேஷன். ஸோ ஓரியன்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம பிளாட் வந்து நார்மலாக ரெக்டாங்குலர் சைஸஸில் இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம என்ன வச்சுக்கலாம், 40 feet by 60 feetன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து என்னென்னா கம்மியாக இருக்க சைடு வரும், விட்த் வரும், லென்த் வந்து இன்னொரு சைடில் வரும். ஸோ நம்மளோட சைட்டோட ஓரியன்டேஷன் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும். எதனாலன்னு பார்த்தோன்னா அப்போ தான் இந்த நம்மளோட ஒரு வீடு கட்டினோன்னா அங்கே வர்றதுக்கான லைட்டிங் அதிகமாக கிடைக்குதா, இல்லை அதோட ஏர் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்கா. ஸோ அது வந்து பேசிக்கலாக எதனாலன்னு பார்த்தோன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஓரியன்டேஷன்.
ஸோ ஓரியன்டேஷன் பொதுவாக பார்த்தோன்னா நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல, இப்போ நம்ம ஒரு பிளாட் வாங்குறப்ப அது என்ன ஃபேஸிங்னு பார்ப்போம், ஈஸ்ட் ஃபேஸிங்கா வெஸ்ட் ஃபேஸிங்கா. ஸோ that comes under orientation. So next is layout approved by local authority. நம்ம எந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்குறோமோ அந்த பிளாட்டோட லேஅவுட் வந்து லோக்கல் அத்தாரிட்டினால அப்ரூவ்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ லேஅவுட்னா என்னன்னு தெரியணும். இப்போ நம்ம கிட்ட ஒரு பெரிய 1 ஏக்கர் இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்த என்ன பண்ணுவாங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபென்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 1 ஏக்கர் ஏரியாவை அவங்க தனித்தனியாக பிளாட்டாக டிவைட் பண்ணுவாங்க. அதுக்கு நடுவில் வர ரோட்ஸ் மார்க் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், லே அவுட்னு சொல்லுவோம். லே அவுட்னா என்னன்னா மினிமமாக அதில் ஒரு 8 பிளாட் இருந்தால் தான் நம்ம அது வந்து ஒரு லே அவுட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நார்மலாக இப்போ 1 ஏக்கர் இடம்னா ஸோ பிளாட் சைஸ் நார்மல் ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தோம்னா 60 by 40 feet. ஆனால் அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் கூடவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். ஸோ லே அவுட் அப்ரூவலோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு லே அவுட் அப்ரூவல் இருந்தால் தான் நம்மளால அதுக்கு இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு லோனுக்கெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு ஒரு லே அவுட் அப்ரூவல் இருந்தால் தான் நம்ம பில்டிங் பிளான் அப்ரூவல் கொடுப்பாங்க. பில்டிங் பிளான் அப்ரூவலும் லே அவுட் அப்ரூவலும் இருந்தால் தான் நம்மளால லோனுக்காக ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ லே அவுட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இப்போ நம்ம ஒரு பிளாட் வாங்குறோன்னா அது என்ன ஃபேஸிங்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளாட்டுக்கு முன்னாடி உள்ள ரோடோட விட்த் எவ்வளோ. ஓகே, ஸோ நார்மலாக 20 feetனா கூட நம்ம வாங்கலாம். ஆனால் சில நிறைய ஏரியாஸில் பார்த்தோன்னா லே அவுட் போடுறப்ப அதோட ரோடோட விட்த் 15 feet தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட், நம்ம சைட்ல இருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். பக்கத்துலேயே மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணுற சைட் வந்து ப்ளீஸிங்காக இருக்கணும், காமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரிலாக்ஸாக இருக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எந்தெந்த மாதிரி ஏரியாலாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ சவுண்ட் இல்லாத இடம்னா இட் ஷுட் பி அவே ஃப்ரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், ஒர்க் ஷாப் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். இந்த இதெல்லாம் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கலாம். நம்ம சைட் பக்கத்தில், இந்த இடத்துக்கு பக்கத்தில் நம்ம சைட் வாங்காமல் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சவுண்ட் அதிகமானா நம்ம ரிலீஜியஸ் பில்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, டெம்பிள், சர்ச், மாஸ்க், அதுக்கு பக்கத்துலேயும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா சவுண்ட்ஸ் எல்லாம் அங்கே அதிகமாக இருக்கும். ஓகே, so these are the requirements and selection for site for the residential building. So next, requirement and selection of site for industrial building. So industrial buildingனாவே நமக்கு தெரியும், நம்ம அங்கே ஏதாச்சும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். ஸோ மேனுஃபேக்சர் பண்ணோன்னா இதுக்கு நம்ம என்னென்ன கேசஸ் கன்சிடர் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவைப்படும், மேன் பவர் தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த ரா மெட்டீரியல்லேருந்து நம்ம மஷின்லாம் ஆப்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து பவர், ஃபியூவல் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம அதோட சாயில் டைப், அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்கு, ஸோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ரிக்வயர்மெண்ட் அண்ட் செலெக்ஷன் ஆஃப் சைட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பில்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நம்ம சைட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும். ஸோ நம்ம சைட் வந்து இண்டஸ்ட்ரியல் பில்டிங்காக இருந்துச்சுன்னா ரா மெட்டீரியல் கிடைக்கிறது கொஞ்சம் நியர்பையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ரா மெட்டீரியல், நெக்ஸ்ட் இஸ் பவர் அண்ட் ஃபியூவல். ஸோ பவர் அண்ட் ஃபியூவல்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட ஒரு மெஷினரி இருக்குது, அந்த மெஷினரியை ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படும், பவர் அண்ட் ஃபியூவல். நெக்ஸ்ட் இது யார் ஆப்ரேட் பண்ண போகிறா, வி ஷுட் ஹாவ் அ மேன் பவர். ஸோ மேன் பவர் அவைலபிலிட்டியும் அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கணும். ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம மைண்டில் எப்படி இருக்கணும்னா ஸ்டார்ட் ஸ்மால், திங்க் பிக். அதாவது நம்ம ஆரம்பிக்கிறது சின்னமாக இருக்கணும், ஆனால் நம்ம யோசிக்கிறது பெருசாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம எந்த இடத்துல ஒரு சைட்டை செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல
அது ஃபியூச்சர் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரி, நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாச்சு, அது நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா என்னவா இருக்கணும், நம்ம வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் நிறைய ஏரியாஸ் இருக்கணும் நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ண. ஸோ என்ன நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் we have to go with start small and think big. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் மேன் பவராக இருக்கட்டும், அல்லது நம்மளோட ஒரு ப்ராடக்டை வந்து வெளியே செல் பண்ணணும், இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா there should be some transport facilities. It should be nearby the market. ஸோ டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து அதை என்ன பண்ண போகிறோம், அதை ஒரு மார்க்கெட்டுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டும் நியர்பையாக இருக்கணும். பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நார்மலாக நம்ம லேபர்ஸ்க்கு நம்ம சேலரி கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்க சேலரி பேங்க்ல இருந்து ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் சாயில் கிளைமேட் டோபோகிராஃபி. ஸோ அந்த இடத்துல இருக்க சாயில் நல்ல குட் குவாலிட்டி ஆஃப் சாயில் இருக்கணும். இட் ஷுட் ஹாவ் குட் எஸ்பிசி. கிளைமேட் நார்மல் கிளைமேட்டாக இருக்கணும், அடிக்கடி மழை வர மாதிரி இடம் இல்லாமல் மாடரேட் கிளைமேட்டாக இருக்கும். அண்ட் தி தேர்ட் ஒன் இஸ் டோபோகிராஃபி. ஸோ டோபோகிராஃபின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த கிரவுண்டோட லெவல் எப்படி இருக்குன்னு சொல்றது தான் டோபோகிராஃபி. அதாவது நம்ம ஒரு சர்ஃபேஸ்ன்னு பார்த்தோம்னா இட் இஸ் 2D. இதே அந்த நம்ம இருக்க சைட்டோட டோபோகிராஃபின்னு பார்த்தோம்னா இட் இஸ் 3D. அதாவது இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எந்த லெவல் இருக்கு, ஒரு கார்னர்ல இன்னொரு கார்னர்ல அதோட ஹைட் எந்த லெவல்ல இருக்கு, அதுதான் என்ன சொல்றோம், டோபோகிராஃபி. ஸோ டோபோகிராஃபி எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி நார்மலி அ பிளெயின் சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் இஸ் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன். இப்போ ஒரு இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த சைட்டுக்கு பக்கத்துல நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், அவங்க சில அப்போஸ்லாம் பண்ணுவாங்க, சவுண்ட் அதிகமாக இருக்கு, நாய்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு. ஸோ நம்ம இந்த கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு இண்டஸ்ட்ரி கட்டலாமா, அதனால அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அது வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. ஸோ அதில் என்னென்ன வரும்னு பார்த்தோன்னா, நீங்கள் என்ன இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுறீங்க, அதோட லைசன்ஸ் வாங்கியிருக்கீங்க, லைசன்ஸ் வாங்குற ப்ரொசீஜர் எப்படி, உங்களோட கம்பெனி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951 இதை ஃபாலோ பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங்கை, இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கை கட்ட முடியும். அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில இருந்து வர வேஸ்ட் எல்லாம் எப்படி நம்ம என்வாயர்மெண்ட்டுக்கு பொல்யூஷன் இல்லாமல் அனுப்புகிறோம். ஸோ அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் கவர்மெண்ட் பாலிசி அண்ட் ரெகுலேஷன் இதில் இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1951. ஸோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி. நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் கட்டுறோம், ஸோ அதுக்கு பக்கத்தில் சேம் இண்டஸ்ட்ரி இருக்கா இல்லையன்றதோட ஐடியா உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு விஷயத்தில் எப்படி பார்க்கலான்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த இடத்துல எந்த இதுவுமே இல்லை, ஸோ காம்படிட்டரே இல்லை. ஸோ நம்ம அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ நம்ம சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுறோம், நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஸோ அது வந்து நல்லா மூவ் ஆகும். இன் செகண்ட் கேஸ், இன்னொரு இடத்துல அந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட் மூவ் ஆகுமா, இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த இடத்துல ஸ்கோப் இருக்கா, ஸோ இதெல்லாம் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி requirement and selection of site for industrial building. Okay, that's all. Thank you.